Good evening, praise Lord. Welcome to this video. இப்போது சபைகளில் பார்த்திங்கன்னா வேதாமத்தை நம்ம வாசித்து முடிக்கணும், திரும்ப திரும்ப நம்ம வாசித்தா கர்த்தர் புதிய வெளிப்பாடுகளை தருவார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் படித்த கல்லூரியில் அங்கே எல்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ராஜாக்கள் புஸ்தகத்தை வந்து ரொம்ப படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம நிறைய இதில் எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப நாள் முன்னாடி டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். முன்னாடி சொன்னது போல் நான் இங்கே ஏதோ எனக்கு வெள்ளையாக வந்திருந்தது. அது சரியாக போகலை ரொம்ப நாள். சிஎம்சியில் பார்த்து கூட அது சரியாகலை. அது இது சுரண்டி பார்த்து கூட இதை பண்ணாங்க, ஆனால் சரியாகலை. ஆனால் எங்கள் பாஸ்டர்கிட்ட அதை சொல்லி ஜெபிக்கும்போது அவர் ஒரு டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிளில் இங்கே கார்னரில் அன்வர்த்தினஸ் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருந்தது. அதை வந்து அவர் எனக்கு காமிச்சார். கர்த்தர் ஒன்று அசம்பிளி ஆஃப் காடில் திறப்பின் வாயில் நிறுத்துவார், பெரிய காரியங்களை நீ செய்வ, அது நீ தாழ்மையாக இருக்கணுங்கிறதுக்காக உன்னை அதுமாரி சின்ன சிக்ஷையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை ஒப்பு கொடுத்த பிறகு நான் அதுக்கப்புறம் சிறிய மருந்துகளை இப்போ சரியாக போயிடுச்சு அது. ஸோ அது போல் நான் என்கிட்ட இந்த டேக்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நல்ல குரூப் பண்ணி நிறைய இதில் போட்டிருக்காங்க. அதில் ஒன்று வந்து மிரக்கிள்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்தது. ஆனால் அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து செங்கடல் வந்து மதிலாக நின்றது அப்படின்னா வந்து அது ஐஸாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க போட்டிருந்தாங்க. அதோட எகிப்தியர் வரும்போது திரும்ப கடல் மூடிடுச்சுன்னும்போது அந்த ஐஸ் மதில் தான் வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அதில் அது ஒன் ஆஃப் த மிரக்கல்ஸ் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இது வேத புரட்டுன்னு சொல்லாமல் இந்த அவிசுவாசத்தை அது வளர்க்குதுன்னு கூட நான் நினைக்கிறேன். தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்க, வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ ரெண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வேத புரட்டராக இருக்காங்க. ஏன்னா வந்து வேதாமத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். இது லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதேமாரி லூக்கா 17 எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். அதில் பார்த்திங்கன்னா, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய்ய, அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா அப்படி இருக்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஊழியக்காரங்களாக வந்து கர்த்தரோட இதுமாரி ஒரு நெருங்கிய உறவு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்காம நம்ம இடுக்கமான வாசல் அப்படிங்கிறது அது ஒரு ஜெப ஜீவியத்தை குறிக்குது. மறுபடி பிறந்த அனுபவம் அப்படின்னா அந்த தினசரி நம்ம கர்த்தரோட ஒரு நெருங்கிய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெப ஜீவியத்தை குறிக்குது. அது ஒரு சிறு கரை ஏற்பட்டாலும் அந்த நானே ஒரு கம்யூனியன் லீடராக ட்ரைனிங் ஆகியிருக்கிறதுனால எனக்கு தெரியும், நம்முடைய ஜீவியத்தில் சிறு கரை ஏற்பட்டாலும் அது நம்முடைய ஆடைகளில் வந்து கர்த்தர்
சபைக்கு தெரிய பண்ண முடியும். இதில் வந்து இந்த ரகசியங்கள்லாம் நான் வந்து ஆஸ் கம்யூனியன் லீடர் நான் கற்றுக்கொண்டேன். ஸோ அதுமாதிரி நானும் பயிற்சியில் அதுமாதிரி என்னுடைய ஆடைகள்லேயும் அதுமாதிரி கரைகள் அல்லது மற்றவருடைய ஆடைகளில் கரைகள் நான் பார்த்துருக்கேன். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஆராய்ச்சி பார்க்க அது உதவியாக இருக்குது. அதுபோல் நம்ம அதாவது ஜெப ஜீவியம், உபவாச ஜெபம், அதில் கர்த்தரோட நெருங்கிய சம்பந்தத்தில் பரிசுத்தம், இச்சையடக்கம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்றோம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதும் வந்து ரூல்ஸ் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். ஏதோ ரூல்ஸை வந்து கர்த்தர் ஃபாலோ பண்ணுறாரு, பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து சாத்தான் காட்டக்கூடிய புரட்டுக்கள் அல்லது அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை நாமளே ஆராய்ச்சி பார்த்து நம்மளை சீர்பொருந்தி கொள்ளணும்.